பொதுவாக பார்த்தீங்கன்னா குற்றங்கள் அதிகரித்துள்ளது. அதுவும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள், டவுரி டெத்து இன்னுமே நடந்துட்டுருக்குது. அதே மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ், அதாவது குடும்பத்திற்குள்ள பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமைகள் வந்து அதிகரித்துள்ளது. நாம் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஊரில் தான் இந்த விஷயம் எல்லாமே நடக்குது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா 7 வயது குழந்தைன்னு சொல்லிட்டு, 7 மாத கை குழந்தையிலேருந்து 70 வயசு வரை கிழவி வரைக்கும் யாரையுமே விட்டு வைக்கல. நீங்கள் இந்த 4 வருடங்களில் வந்து எவ்வளவு இந்த மாதிரியான வழக்குகள், பாலியல் வழக்குகள் வந்து பதிவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21,000 தொட்டுட்டோம். நம்ம 20,997 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 21,000 தொட்டாச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 15 பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிட்டு இருக்கிறான். நீங்கள் அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா சரி, இது வந்து ரிப்போர்ட் ஆகிற கேசஸ், ரிப்போர்ட் ஆகாத வழக்குகள், இது எல்லாமே நான் என்சிஆர்பி டேட்டா படி தான் சொல்லிட்டு இருக்கேன். கிரைம் ரெக்கார்டை, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவோட தகவல்களை இப்போ தான் நான் பரிமாறிட்டு இருக்கிறேன். இன்னொன்று, இது வந்து தமிழக அரசு என்ன கொடுக்குதோ அந்த டேட்டா தான் இது. ஆனால் இதுவே வந்து தவறான டேட்டாவாக இருக்கிறதுல வாய்ப்பு இருக்குது. இதுக்கும் அதிகமாகத்தான் இருக்கும். இது ரிப்போர்ட் ஆன கேசஸ். இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அளவுலேயும் வந்து இந்த குற்றங்கள் கூடி தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதில் இன்னொரு விஷயம், தேசிய அளவில் இந்த மாதிரி குற்றங்கள் செய்தவர்களுக்கு தண்டனை கிடைப்பது வந்து பார்த்திங்கன்னா 35% வழக்குகளில் வந்து கன்விக்ஷன் ஆகுது, தண்டனை கிடையாது. ஆனால் தமிழகத்தில் 20% தான் 20% தான் கன்விக்ஷன் ஆகுது. இன்னொரு 60% வந்து இழுத்துட்டே இருக்குது கேஸு. இன்னொன்று வந்து எஃப்ஐஆரே ரெஜிஸ்டர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ணா நகர் வழக்கில் ஒரு குழந்தை வழக்கில் பார்த்தோம். ஆமாம், எஃப்ஐஆரே போட மாட்டேன்னாங்க. இன்னும் தீர்ப்பே வரல, ஒன்றுமே நடக்கலை. உங்களுக்கு எஃப்ஐஆரே போடாத அளவுக்கு தான் அது. இன்னொன்று, அண்ணா யூனிவர்சிட்டி பெண் வழக்கில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆரை வெளியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. காவல்துறை வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப மெத்தனமாக இருக்கிறாங்க. எஃப்ஐஆர் போட பயப்படுறாங்க. குற்றவாளிகளை சரியாக பிடிப்பதில்லை. அதை வந்து சரியாக கோர்ட்லேயும் வந்து அவங்க சரியான சாட்சியங்களோடு ஒப்படைக்காததுனால நிறைய கேசஸில் வந்து அக்விட்டல் ஆயிடுது, இல்லாட்டி வந்து விடுதலை ஆயிடுது. இதுதான் உண்மை.